ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ரீசெண்டாக ஒரு கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதோட டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, மேட்டூர் டேம். மேட்டூரில் ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து எந்த ஒரு பெய்ட் ப்ரமோஷனும் கிடையாது. இது வந்து நான் ஓனாக பர்ச்சேஸ் பண்ணி அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் போடுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட் அதோட பில் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாங்களா. நான் என்ன டேட்டில் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 17 ஆகஸ்ட் 17/8/2025 அந்த டேட்டில் நான் வாங்கியிருக்கேன். நான் வாங்க போன அன்றைக்கி கோல்டோட ரேட் பார்த்திங்கன்னா 9250 ரூபா கோல்டு ரேட் இருந்தது. ஓகேங்களா? நான் வாங்கினது வந்து காயின். அவங்க வந்து இங்கே டாலர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது டாலர் சீனா காயின்னு நினைக்கிறேன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பீஸ் வந்து ஒரு பீஸு, வெயிட் வந்து 1 கிராமு. அந்த 1 கிராமுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 0.025 கிராம் வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. அப்போ வேஸ்டேஜ் அதாவது 9250 ப்ளஸ் வேஸ்டேஜ் போட்டு ரெண்டையும் ஆட் பண்ணி 9430 ரூபா எனக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? 9430 ரூபா ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா 3% போட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னா 282 ரூபா. 282 ரூபா வந்து ஜிஎஸ்டி வருது. சரிங்களா? அப்போ டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 9713 ரூபா. 9713 ரூபா. அந்த 13 ரூபா நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி கேட்டோம்னா கொஞ்சம் பேசினோம்னா பண்ணுவாங்க. இப்போ 9700 ரூபா கொடுத்து நான் அந்த கோல்டு காயினை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த சைடு ஏன் மறைச்சிருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். பின்னாடி வந்து அட்ரஸும் ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது. சரி, அதனால் அதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்கள்கிட்ட காட்டல. ஓகேங்களா? இதான் அதோட பில்லு, பார்த்துக்கோங்க. அண்ட் நான் பர்ச்சேஸ் பண்ண காயின் பார்க்கலாம் வாங்க. இதுதான் நான் பர்ச்சேஸ் பண்ண அந்த காயின். ஓகேங்களா? காயின் பார்த்திங்கன்னா 1 கிராமு. உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு தெரில, ஒரு நிமிஷம் இருங்க. காயின் பார்த்திங்கன்னா 1 கிராமு. இங்கே கீழே பார்த்திங்கன்னா ஹால்மார்க் சிம்பிள் 22 கேரட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே வந்து ஹால்மார்க் சிம்பிள் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு கோல்டு சேவ் பண்ணுங்கள். ஏன்னா நாளுக்கு நாள் கோல்டு ரேட்டு ஏறிட்டு போயிட்டே இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது 1/4 பவுன் 6000க்கு வாங்கி போட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. அதாவது நான் என்னோடய பியூபர்ட்டி அப்போ அந்த டைமில் 1/4 பவுன் தோடு நான் 6000க்கு வாங்கி எங்கள் வீட்டில் போட்டு விட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அதே 1/4 பவுன் தோடு 20,000 ரூபா கொண்டு போனால் கூட நம்மளால் வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான் இருக்குது இந்த டைமில். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கோல்டு சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோ கோல்டு சேவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இது எப்போவுமே கை கொடுக்குற சொந்தக்காரங்க கூட ஆத்திர அவசரத்துக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் கோல்டு பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். எப்போவுமே நமக்கு துணையாக இருக்கும். திடீர்னு ஒரு லேண்டு வாங்குகிறோம், திடீர்னு ஒரு லேண்டு வருது, இல்லை ஒரு வீடே கட்டுறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிஃபரன்ஸ் வந்து எதுக்கு கொடுப்போன்னா கோல்டுக்கு தான் கொடுப்போம். கோல்டு ஒன்று அடகு வச்சோ இல்லை சேல் பண்ணியோ நம்ம வந்து வீடு கட்டுறதோ லேண்ட் வாங்குறதோ அந்த மாதிரி விஷயத்த ஃபஸ்ட்டு பார்ப்போம். லோன் வந்து நம்ம செகண்டாக தான் யோசிப்போம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து நம்ம கோல்டு வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். கோல்டு வந்து எப்போதுமே கை கொடுக்குற ஒன்று. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கோல்டை சேவ் பண்ணுங்கள். இன்னும் வேறு ஏதாவது கோல்டு பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ அப்லோட் பண்ணுறதும் நீங்கள் சொல்லுங்கள். நான் அதுக்கு எஃபோர்ட் போட்டு நான் உங்களுக்கு அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த கடையை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னிங்கனாலும் நீங்கள் சொல்லுங்கள். இதோட ஸ்கீம் என்கிட்ட 2 ஸ்கீமு பேம்ப்ளெட் இருக்குது. நீங்கள் அதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், அது உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கனாலும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் இதுதான் நம்ம பார்த்தோம்.
மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஓகே பாய்.